ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னடா மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்குறீங்க. காலையில் குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு, நான் பீரியட் ஆகிட்டு தான் க்ளீனாக குளிச்சுட்டு தான் நான் கிச்சனுக்கே வருவேன். இது 3rd டே. எண்ணெய் தேய்ச்சி குளித்து முடிச்சுட்டு தான் நான் சமைக்கவே வந்தேன். காஃபி வந்து பையனே போட்டு கொடுத்துட்டான், குடிச்சிட்டோம். காலையிலேயே குடிச்சிட்டு கொஞ்சம் பெட்ஷீட்டெல்லாம் துவைக்கிறது இருந்துச்சு, துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்கிறது இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் துவைச்சிட்டு முடிச்சுட்டு தான் வந்து குளிக்க ஆரம்பித்தேன். குளிச்சுட்டு அப்புறமா வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 9 o'clock ஆகிடுச்சி. சரி டிஃபன் செஞ்சிடலாம் காலையில் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருந்தேன். எடுத்து வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ரைஸ் வச்சிட்டேன். ஏன்னா லெமன் ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டாங்க வீட்டில். மாமா வந்து லெமன் ரைஸ் செய்ய சொல்லிட்டாரு. நான் லெமன் ரைஸும் சட்னி தான் செய்வேன், அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால காலையிலேயே அதை செஞ்சிட்ருந்தேன். யாருக்கெல்லாம் லெமன் ரைஸ் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் அரிசி போட்டுட்டு ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே எங்கேன்னு சொல்லி சம்மர் ஹாலிடேக்கு வெளியில் ரவுண்ட் அடிக்கிறதுனால வேலை செய்ய முடியாமல் போயிடுச்சு இல்லையா. நாங்கள் வந்து கணேஷா செய்கிறோம். அதில் நாங்கள் டைம் இல்லை, சீக்கிரமாக செய்யணும் சொல்லிவிட்டு இனிமேல் நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற வேலை தான் செய்யணும். ஸோ வெளியிலலாம் போயிருந்தாலும் வீடு கொஞ்சம் டஸ்ட் ஆகிட்டுருந்துச்சி. டஸ்ட்டெல்லாம் ஒன்றும் அடிக்கலை, வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அதான் துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சிருந்து சொன்னேன். கம்பளி பெட்ஷீட்டு அண்ட் அது இதில் பில்லோ கவர்ஸ், அது ஸ்க்ரீனு, குஷன், சோஃபா கவர்ஸ் எல்லாம் துவைச்சி எல்லாத்தையும் மாற்றிடுவேன். நான் 3rd டே அப்படி தான் பண்ணுவேன். 3ஆம் நாள் அப்படி தான் எல்லாத்தையும் துவைச்சி முடித்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். அப்புறம் நான் வந்து சட்னிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். சட்னிக்கு வந்து கடல, தேங்காய், 2 பூண்டு போட்டு சட்னி அடிச்சிடுவேன், டேஸ்ட்டாக இருக்கும். அதை செஞ்சு வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கம்பளியெல்லாம் வெளியே துவைச்சி காய போட்டுருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தான் மண் கணேஷா செய்கிற மண் இருக்கு இல்லையா, அது அங்கே தான் போடுவோம். ஸோ அதனால் அங்கேயும் கொஞ்சம் வேலையாக இருக்குது. உடம்பு வேறு டயர்டாக இருந்தது. உங்களுக்கே தெரியும் மாமூலாக பீரியடுனா உடம்பு எவ்வளோ டயர்டாக இருக்கும்னு சொல்லி. அது 3rd டே. அதுலேயே நிறைய வேலை 2-3 நாளாக வேலையாகவே இருந்தேன். 2 நாளாகவே துணிங்களை கொஞ்சம் துவைச்சிருந்தேன். ஊர்லேருந்து வந்தவங்களாம் மறுபடியும் ஊருக்கு போயிட்டாங்க. அவங்களெல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு மறுநாள் தான் இதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். சமைக்கிறதுக்கு தான் பெரிய வேலையாக இருக்குது இல்லையா நம்மளுக்கு. யாருக்கெல்லாம் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும்ப்பா. பட்டு கஷ்டம்னு சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடை பார்த்துக்கிறது எனக்கு பிடிக்கும், வீடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், க்ளீனாக வச்சுக்கிறது. யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். அண்ட் நான் பாத்திரம் கழுவல, ஜஸ்ட்டு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும், குக்கரோ அது ஏதோ அது 2 தேவையான மட்டும் எடுத்து கழுவி வாஷ் பண்ணிக்கினேன். என்னால் வந்து ஃபுல்லாக கழுவ முடியல, கொஞ்சம் வேலை இருக்குது இல்லையா, அங்கே இங்கேன்னு சொல்லி வெளியிலையும் இன்னும் கொஞ்சம் துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு மிஷினில் கொஞ்சம் துணி போட்டுட்டு இருந்து மறுபடியும் வந்து சமைச்சின்னு மறுபடியும் ரூமில் போய் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகினே இருந்தது டைமு. சரி எப்படியோ செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஏதாச்சும் பண்ணலாமே சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். நான் லெமன் ரைஸ் செய்கிறேன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் லெமனு போடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டே நான் வீடியோவில் போட்டிருப்பேன். பட் என்னோடய இனிமேல் ஃபுல் வீடியோஸ் தான் வரும். ஷார்ட்ஸும் போடுறேன், ஃபுல் வீடியோஸும் போடுறேன். நாங்கள் கணேஷா செய்கிறதெல்லாம் போடுறோம், விலாக்ஸாகவே போடுறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால்.
சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் லெமனை புழிஞ்சு விடுவேன். அதெல்லாம் முடிச்சிட்டோம். செஞ்சு வச்சுட்டேன். சாப்பாடு அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் விட்டு சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி ரூமில் போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமே சொல்லியிருந்தேன். எடுத்து எல்லாம் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து துவச்சி போட்டுருந்தேன் சொன்னேன் இல்லையா. சரி வேறு வாங்கிட்டு வந்தேன். வெளியில் போயிருந்தேன் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். சரி எடுத்து க்ளீன் பண்ணிடலாம், டைம் இருக்குது கொஞ்ச நேரம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தேன். மாமா ஏன் கீழே இன்னொரு பெட்டு ஏன் கீழே நீங்கள் இது பண்ண போகிறீங்க, வெயிலுக்கு மேலே படுக்க முடியல சொல்லியிருந்தார். ஃபேனுக்கு நேராக படுப்பார், அதனால அந்த பெட் ஆர்டர் பண்ணி கீழே படுத்திருந்தார். பாப்பா என் உடம்பு சரியாமல் இருந்ததுன்னு என் கூட தான் படுத்துருந்தது. இப்போயும் பாப்பாவுக்கு தலைவலி தலைபாரம்னு சொல்லி ஒரு டயர்டாக இருக்காங்க, எந்த வேலையும் செய்யலை கூட. அதனால இல்லைன்னா பாப்பாவும் கொஞ்சம் கூட மாட செஞ்சிட்ருக்குவா. பையனும் அப்படி இப்படின்னு வந்தான், ஏதோ செஞ்சுட்டு வெளியிலேயே வேலை இருக்குது இல்லையா, க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அங்கேயே மாமாவும் பையனும் செஞ்சுருந்தாங்கோ. அதனால் பெட்ஷீட்டு வாங்கிட்டு வந்தேன், பெட்ஷீட்டோ பில்லோ கவரும் வாங்கிட்டு வந்தேன். பெட் கவரு இது வந்து அப்படியே நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. பாக்ஸில் இதை தான் பாக்ஸ் பண்ணி 2000 சொல்லி விற்றுன்னுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சமைக்கலாம். சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரிண்ணா அப்புறமா சாப்பிட்லான்னு மறுபடியும் சொல்லியிருந்தாங்க. இன்னும் மாமாவுக்கு வெளியில் கொஞ்சம் வேலையாக இருந்தார், வேலை செஞ்சிட்ருக்கார் சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்லாமே சொன்னேன். சரி எல்லோரும் வருவாங்க வெயிட் பண்ணால் இன்னும் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. சரி நான் வந்து அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சி. எனக்கு இதை பண்ண இன்னும் ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி பெட் கவர் பில்லோ கவர்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் வெயில் தாங்க முடியல, உள்ள இந்த வருஷம் ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ ஃபேனை போட்டுட்டு தான் உக்காந்த முகம்லாம் ரொம்ப எரிச்சலாக எடுத்துக்கிச்சு. வேலை செய்யணும் இந்த வெயிலில் சொன்னால் ரொம்ப முடியாமல் போகுது இல்லையா, டயர்டு வேறு ஆகுது ரொம்ப. அதான் பசங்களுக்கு வெயிலில் வெளியில் போனால் அது ஏதோ எனர்ஜியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது. இது பெட் கவர் மேலே இது வந்து நான் வாட்டர் ப்ரூஃப்க்கு இது வாங்கியிருந்தேன். அதுவும் நான் சொல்லியிருந்தேன், இது நான் வாட்டர் ப்ரூஃப் ஏதாச்சும் பட்டுச்சுன்னா பாப்பா ஊற்றா போயிடுவேன். இப்போ இல்லை, அப்போது வாங்கினேன். இப்போ இல்லை, இப்போ அவங்க பெட்டு தனியாக பண்ணலேருந்து அவங்க தனியாக தூங்குறாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை, பெரிய பசங்களாக இருக்கிறாங்கள, அதனால அதெல்லாம் பண்ணுறதில்ல. இதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போடுறதுக்கே. நல்லா திக்காக இருக்குது, நல்லா மேலே இருக்கிறது நல்லா இருக்குது. ரொம்ப அது வந்து வெயிட்டாக இருக்குது பெட்ஷீட்டு, பட் நல்லா குவாலிட்டியாக காட்டனாக இருக்குது, பியூர் காட்டன். இதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதை யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் அது கொஞ்சம் போயிடுச்சு. சரின்னு புதுசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கடையில் வாங்கின. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்தது, குவாலிட்டி நல்லா இருக்குது. இன்னும் வாஷ் பண்ணிட்ட அப்புறமா தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். வெயிலுக்கு காட்டனில் போட்டுன்னு பார்த்தா நல்லாயிருக்கும் இல்லையா, பாலிஷர் போடாமல் காட்டன் போட்டுட்டு பார்த்தா கொஞ்சம் தூக்கம் வரும். ரொம்ப வெயில் முடியல இந்த வருஷம், நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. வால்க்கும் அதுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு, நல்லாயிருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு இது வேலையை முடிச்சிட்டேன். இப்போ போய் சாப்பிடலான்னு சொல்லி பசங்கமாக சாப்பிட்லாமான்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துருந்தேன். அப்போவும் மாமா ஏஞ்சி வரவே இல்லை, வேலை இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டு செஞ்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது அங்கே தான் வெளியில் ஷெட் இருக்குது, அங்கே தான் நாங்கள் வேலை செய்வோம், கணேஷா வேலை. அங்கே கணேஷா போட்டுட்ருக்காங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்கள் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால நாங்கள் 3 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து அதுவும் பிடிக்கல, தொண்டை நோவுது, முழுங்க முடியலன்னு சொல்லி
உடம்பு சரியில்லாமல் தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதனால தொண்டைக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் எஃபெக்ட் ஆகுறதில்ல, சின்ன பசங்களுக்கு தான் சீக்கிரமாக எஃபெக்ட் ஆகுறது. சாப்பிட்டு முடிச்சு வெளியில் ஒரு பெரிய வேலை இருக்குது. வெளியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்களே குப்பை கொட்டிட்டு அங்கே வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் துணி இருக்குது, அதுவும் இன்னும் கொஞ்சம் துவச்சி காய போடணும். இன்னைக்கு பூராமே எனக்கு ரொம்ப வேலை தான். காலையிலேருந்து ஒரு 6 o'clockலேருந்து ஒரு 12 o'clock வரைக்குமே எனக்கு வேலை தான். அதுக்கப்புறம் என்னால் முடியுமோ என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டாகவே இருந்தேன். சாப்பிடவும் பாப்பா வந்து சுடு தண்ணி கேட்டிருந்தது. போய் சுடு தண்ணி போட போயிட்டேன். சுடு தண்ணி ஆன் பண்ணிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்தது. நான் ஏதாச்சும் கொஞ்சம் டிஸ்டர்பாக பேசியிருந்தேன்னா ஐம் சாரி, நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நான் வந்து விலாக்ஸ் போடும்போது கொஞ்சம் தடுமாறி பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இது நான் முன்னெல்லாம் ஜாஸ்தி பேசுகிறதில்ல, இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். மெயின் வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறேன். எனக்கு 2 வார்த்தை பேசுனேன்னா 3ஆவது வார்த்தை அப்படியே கொஞ்சம் ஸ்டக் ஆகும், எனக்கு பேச முடியாது. அது வந்து நான் ஜாஸ்தி பேசாதனால அப்படி இருக்குது. பட் இப்போது கொஞ்சம் பரவாயில்ல, பேசுகிறேன். ஜாஸ்தி வெளியில் கூட யார்கிட்டையும் பேச மாட்டேன். சரி, உங்கள்கிட்ட கொஞ்சம் பழகலாமேன்னு சொல்லிட்டு தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஏன்னா எங்களுக்குன்னு யாரும் இல்லை, அதாவது பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. நான் பசங்க லீவுனாலே வீட்டில் இருக்காங்க. அதனால இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அதுவும் இல்லை, நானும் மாமா மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு அப்படி இருப்போம். அவரும் வெளியில் ஒரு தடவை எப்பாச்சும் வெளியில் போயிட்டு வந்தாருன்னா, அதுவும் எனக்கு வெளியில் போயிட்டு வரணும் ரொம்ப போர் அடிக்கும். அப்போது அப்படியே சும்மா அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். அப்படியே போடும்போது தான் இது வீடியோஸ் போடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எனக்காக நான் பண்ணிக்கிட்டது தான் இந்த வீடியோஸு. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடுவேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. சரி, நெக்ஸ்ட்டு வந்து நான் வீடெல்லாம் கிச்சன் வேலை முடிஞ்சது. கிச்சனில் வந்து நான் பாத்திரம் கழுவல, நான் அப்படியே விட்டுட்டேன். வீடு பெருக்கிறது அப்படியே துடைச்சிட்டு அப்படியே வீடு பெருக்கணும் தான் சொல்லிட்டு ரூம்லலாம் துவைச்சி எல்லாத்தையும் காய போட்டுருந்தேன். அதெல்லாம் எடுத்துணும். இங்கே வந்து காலையில் சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு, அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எங்கள் பொண்ணு சின்ன தான் பார்த்துட்ருக்கோம். முன்னே எங்கள் பையன் பார்த்துருந்தான், இப்போ எங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கோம். இப்போ எங்கள் பையனோட கையில் மொபைல் இருக்குது. சோஃபா கவர்லாம் தூக்கினோம் சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். சோஃபா கவரில் எடுத்து போட்டு துவச்சிடணும். இது வந்து ஹாலில் வந்து அண்ணன் வந்து படுத்துருந்தது, அதனால தான் பாயெல்லாம் இங்கே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு மந்த்லி 1 டைம் நான் துவைக்குவேன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. அதே நான் டேட் ஆகிருக்கும் போது 3rd டேக்கில் எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சிடுவேன். எல்லாத்தையும் துவைச்சி க்ளீன் பண்ணி வைக்குவேன்.
பாப்பாவுக்கு வந்து ஏஞ்சிக்க முடியல. டயர்டாக இருக்குமா, தலை வலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே டேப்லெட்டு போட்டுட்டு படுத்துருந்துச்சு. சரி கொஞ்சம் ஏஞ்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் முடிச்சுட்டு ஏஞ்சி கொஞ்சம் இது போட்டுரு அப்படின்னு சொன்னேன். அது எடுத்து போட்டு முடிச்சுட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதை எடுத்து சரி பண்ணவே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தது. சரி என்ன பண்ணுறது, ரொம்ப அது ஏன் தெரியல, பசங்களுக்கு இப்போ தான் அப்படி ஆகிட்டுருக்கு. பாப்பாவுக்கு அசதியாகவே எடுத்து போட்டுருந்துச்சு. சரி நானே போட்டுருமா அது மட்டும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் மேலே போடுறதெல்லாம் கொஞ்சம் இருக்குப்பா, பசங்க ரூம்பு கொஞ்சம் அதுவும் எடுத்து கொஞ்சம் துவைச்சிருக்கேன். கம்பளியெல்லாம் அதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு துவைச்சி எடுத்துன்னு வந்து அப்படியே காஞ்சி போச்சு சொல்லிவிட்டு எடுத்து வந்து உள்ளே போட்டேன். ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கு இல்லையா, அதனால் எல்லாம் டஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்பளியெல்லாம் ஃபஸ்ட்டு துவைச்சதெல்லாம் எடுத்து வந்து உள்ளே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இது மாற்றுறதெல்லாம் வந்து நாளைக்கு தான் துவைக்க போய் மிஷினில் போட்டு வந்துடுவேன். ஏன்னா என்னால் முடியல, ரொம்ப பேக் பெயின், கால் நோவாயிடுச்சு. ரொம்ப பேக் பெயின் வந்தது தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. சரி இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறது, நம்ம தான் செஞ்சாகணும் வேலைன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நான் எடுத்து செஞ்சிட்ருந்தேன். அப்படியே 12:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இருந்தேன். மிஷின்லேயே போட்டுட்டேன். நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே வச்சுட்டேன். துவைச்ச கம்பளியும் கொஞ்சமாக எடுத்து வந்து உள்ளே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதுவும் எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் காயணும் சொல்லிவிட்டு அங்கேயே காய வச்சுட்டேன். ஸ்க்ரீனு சின்ன சின்ன பெட்ஷீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவல்லாம் காஞ்சி போச்சு. எது காஞ்சதோ அதில் எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கே தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தான் மண் எடுத்துகிட்டு வந்து போடலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நாங்கள் வாழை மர செடியெல்லாம் வச்சுருக்கோம்ல, அங்கே தான். ஏன்னா ரோட் சைடு தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு எதிர்க்க போட்டிருந்தோம் ரோட் சைடு. இப்போ வந்து ரோடு ரெடி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால் வேணாம் சொல்லிவிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே எடுத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து போட ரெடி பண்ணிகிட்ருக்கோம், க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு மெயின் மண் தான் தேவை. ஏன்னா கணேஷா பண்ணோன்னா மண் தான் தேவை இல்லையா, அதனால். ஸோ இன்னும் 3 மந்த்தில் எல்லாம் முடிச்சாகணும். 2 மந்த்து செய்வோம், 1 மந்த்து பூசிடுவோம், பெயிண்ட் அடிக்குவோம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வந்து மடித்து க்ளீனாக பில்லோ கவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து அதுலேயே போட்டுட்டு ஸ்க்ரீன் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணியிருந்தேன். இது இப்போது இவ்வளோ தான். நெக்ஸ்ட் டைம் கூட துவைக்க வேணான்னு டவுட் தாங்க. ஏன்னா கணேஷா பண்ணுற டைமில் எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எதையும் இது பண்ணாமல் நான் க்ளீனாக செஞ்சு முடிச்சிடணும். 2 மந்த்தில் 3 மந்த்துக்கும் இது முடியுமா என்னன்னு தெரியல. வீட்டு வேலை ஃபுல் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் அங்கேயே வேலை செய்கிறது தான் இருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டேன், ரொம்ப டயர்டாக இருந்தேன். சரி டீ குடிக்கலாம் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் டீ போட்டிருந்தேன். காப்பி குடிச்சிட்டு அப்புறம் வெளியில் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீடு பெருக்கிற வேலை இருக்குது, கொஞ்சம் பாப்பா ரூம் இருக்குது. துணி வேலை மட்டும் முடித்து பாப்பா அது பசங்களது வந்து கொஞ்சம் பெட் க்ளீன் பண்ணிவிட்டு அதை மேலே இது போட்டுடலான்னு பசங்களோட பெட்ஷீட் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அது கொஞ்சம் துவைச்சிட்டு ஃபஸ்ட்டு பாப்பா கீழே கீத்கா படுக்கிற இடம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். பையன் வந்து மேலே இருக்கு இல்லையா, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறா சொல்ல வெளியில் போயிட்டான். அதுக்குள்ளே கிரிக்கெட் விளையாட போயிட்டான். சரி நானே எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அது அப்புறமா எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் துவைச்சது வந்து எடுத்து ட்ராவில் வச்சுருந்தேன். இந்த பெட்லேயே ட்ரா இருக்கும், இது கப்போர்டு ட்ரால் பெட். இது ஏன்னா குழம்புற நான் போட்டு ரொம்ப வேலை என்ன வந்துட்டாலே நம்மளால் லேடிஸுங்களுக்கு எவ்வளோ வேலை, வெளியிலையோ வேலை வீட்லேயோ வேலை, எப்படி இருக்குது.
பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து க்ளீனாக மடித்து வச்சுட்டு பெட் கவர்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இது பில்லோ கவர் நான் வந்து ஷாப்பில் வாங்கியிருந்தேன். 5 கவர். ஒன்று வந்து 140 ருபீஸ் என்னவோ. சரி 5 போட்டுருந்துச்சி, ஆர்டர் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு, ஜிப்பெல்லாம் வச்சுருந்தது. பட் வேறு எதுக்கோ ஆகாது. இந்தமாரி குஷனோட பில்லோ கவருக்கு மட்டும்தான் ஆகும். பெரிய பில்லோ கவருக்கு ஆகாது. பில்லோங்களுக்கு ஆகாது, சின்னதுக்கு மட்டும்தான் ஆகும். எனக்கு தெரியாமல் அதை நான் சரி மீடியமாக இருக்கிறது வந்து போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். ஜிப்பு பிச்சுக்கிச்சு, அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால. அதனால் நான் சரி நீ இதை போட்டுப்போ கரெக்டாக இருந்தது. இது அப்போது தெரிஞ்சு இதுக்கு மட்டும் தான் போடலான்னு நினச்சிட்டு அதுக்கு மட்டும் போட்டு 1 மட்டும் போட்டேன். மீதி ஒரு 4 அப்படியே தான் இருக்குது. பாப்பா அது வந்து கீதிக்காத அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப அங்கங்கே போட்ட ஐட்டம் அப்படியே போட்டுருச்சு. நான் இருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கே இருந்த பையன் எப்போவுமே க்ளீனாக தான் வச்சுருப்பான். இந்த மேடம் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. சொல்லிகிட்டே இருப்பேன் கொஞ்சம் க்ளீனாக வைமான்னு. அதனால் எடுத்து சரி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் அவன் படிக்கிற பசங்க அது அங்கங்கே போட்டுட்டு போயிடுவாங்க. அதில் மாமூலாக எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். சரி நான் அதுவும் ஜாஸ்தி இது பண்ணிக்கல. நான் எப்போது இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு வருமா என்னன்னு தெரியல, செய்ய முடியுமா இல்லை தெரியல, டைம் இருக்காது. இதுவும் செஞ்சு அதுவும் செஞ்சோன்னா நான் ரொம்ப ஃபஸ்ட்டே எனக்கு உடம்பு முடியல. இதில் அதுவும் செஞ்சேன்னா ரொம்ப டயர்டாகிடுவேன். சரி ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்கிற வேலை மட்டும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மேலே பையன் படுப்பான். அவனுக்கு வந்து மேலே பெட்ஷீட்லாம் எடுத்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பெட்ஷீட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் சொன்னேன் இல்லையா. அது பையனுக்கு 2ஆக மடித்து தச்சு போட்டுட்டு அவனது வந்து கொஞ்சம் துவச்சிருந்தேன். மேலே இருந்தது வந்து துவைக்கணும் சொல்லி மிஷினில் போட்டுட்டேன். அவன் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு க்ளீனாக வச்சுட்டேன். அவனும் அப்படியே படுத்துருவான். நைட் ரெடி பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணிக்குவாங்க சொல்லிட்டு க்ளீன் பண்ணிடுவேன். அவங்களே க்ளீன் பண்ணிக்குவாங்க. பட் எப்போச்சும் ஒரு தடவை நான் துவைச்சேன்னா அது நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன். கொடுத்தா அவங்களே போட்டுக்குவாங்க. பட் பையன் இப்போ வெளியில் போயிட்டான் விளையாடுறதுக்கு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணிலாம் க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கீழே இருந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். குளிச்சுட்டு அப்படியே போட்டுட்டாங்க. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் லாண்ட்ரி பேக்கில் போட்டுட்டு இருந்தேன். எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு நான் நிறையா துணி ஆகாது துவைக்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிட்டேன். காலையில் மறுபடியும் நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தேன். நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா பீச்சுக்கு, அன்றைக்கி நாங்கள் வந்து வீட்டை க்ளீன் பண்ணவே இல்லை, பெருக்கவே இல்லை. நாங்கள் அப்படியே வந்து ரெஸ்ட் படுத்துட்டோம் டயர்டில். மறுநாள் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தது. எல்லாம் 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சித்தி பொண்ணுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால அதுவும் கீழே படுத்து அப்படியே இருந்தாங்களா, அதனால அதுவும் க்ளீன் பண்ணவும் முடியல, அப்படியே வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உதறிட்டு எல்லாம் எடுத்து வைக்கும்போது மண்ணெல்லாம் பேக்லேருந்து கொட்டியிருக்கு ஃபுல்லாக. அந்த மண்ணுங்க தான் எல்லாம் கடல் மண் வீட்டுக்கு வந்துச்சு. சரின்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது தான் இன்றைக்கி தெரிஞ்சுது. நாங்கள் க்ளீன் பண்ணும்போது எடுத்தேன் எவ்வளோ மண் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. அங்கங்கே அந்த ட்ரெஸ்லெல்லாம் உதறி போட்டிருக்காங்க. பேக்லலாம் மண் இருந்துருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து உதறும் போது அதெல்லாம் கீழே கொட்டி இருந்துக்குது. டஸ்ட்டுனா வேறு வரும், இது ஃபுல் மணல், கடல் மணல். சரி சொல்லி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்.
எடுத்து முடித்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியிலே க்ளீன் பண்ணேன். இது நாங்கள் வண்டிங்க விடுற இடம், அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் க்ளீனாக ஏதாச்சும் பண்ணலாம். பட் நான் ஏதாச்சும் பண்ணேன்னா அங்கேருந்து மண் வேலை செய்யும் போது வந்து இங்கே மெரிச்சு கெலிச்சு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா பெயிண்ட் அடிக்கும்போது ஏதாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இல்லைன்னா நானும் எனக்கும் எவ்வளோ ஆசை இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இஷ்டம். பட் நாங்கள் செய்கிற வேலையில் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு டெஸ்ட்டோ வரும். அதே தகுந்தமாரி மண் அது இதுன்னெலாம் பூசி விட்ருவாங்க, காலெல்லாம் மண் இருக்கும். ஸோ வேணாம் சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது முள் கம்பி வந்து நான் வெளியில் நாங்கள் குப்பைலாம் அங்கே தான் வெளியில் கொட்டுவோம். கொட்டிட்டு நானே க்ளீன் பண்ணி பற்ற வச்சுருவோம். நாங்களே க்ளீன் பண்ணி பற்ற வச்சுருவோம். ஸோ ரொம்ப காற்றடிச்சு அந்த பக்கம்லாம் பறந்து போச்சு நாங்கள் கொட்டின குப்பைலாம். சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணி பற்ற வச்சிடலாமே சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி அங்கே எடுத்துன்னு போய் கொட்டிட்டு இந்த முள் கம்பியில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம தான் க்ளீன் பண்ணணும். நம்ம போடுறோன்னா நம்ம க்ளீன் பண்ணணும். யாரும் வந்து ஏதோ பண்ண போகிறதில்ல. நம்ம வீடு சுற்றி க்ளீனாக இருக்கணும்னா நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் நாம் தான் க்ளீனாக வச்சுருக்கணும். இது என்னோடது, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இது. நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். எப்போவுமே நாங்கள் இதை சுற்றி க்ளீனாக தான் வச்சுருப்போம். முன்னெல்லாம் ரொம்ப கலீஜாக இருக்கும். நாங்கள் டஸ்ட்டு அங்கே போட மாட்டோம். ஃபஸ்ட்டு குப்பைங்க சைடில் போட்டுருந்தோம். இப்போது வந்து எல்லாம் எப்படியோ க்ளீன் பண்ண போகிறாங்களே சொல்லிவிட்டு நாங்கள் கொட்டியிருந்தோம் குப்பையை. வண்டி குப்பை வண்டியெல்லாம் வருது. பட் நாங்கள் இருக்கிற அந்த சைடு வரமாட்டேக்குது. மெயின் ரோட்லேயே போகுது. மெயின் ரோடு இருக்கிறவங்கள்ட்டே போகிறாங்க, இந்த பக்கம் வரதில்ல. சரி நாங்களும் என்ன செய்யுது, வேறு எங்கேயும் கொட்ட முடியாது சொல்லிவிட்டு இங்கேயே கொட்டிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி பற்ற வச்சு முடிச்சுருவோம். அதுவும் இந்த வெயிலுக்கு எல்லாம் அங்கே ஃபுல்லாக பற்றிக்கிச்சு. பரவாயில்ல க்ளீனாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஏன்னா மழை வந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப கலீஜாகிடும். கவராக பேப்பர் ஆகிடும். டஸ்ட் துணியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். வேஸ்ட்டான ஐட்டம்ஸில் வேஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மழை வந்தால் அப்படியே பூமிக்கு இதாகிடும். ஸோ அதனால் நாங்கள் எல்லாத்தையும் க்ளீனாக நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக பண்ணி போட்டு எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டேன். இன்னுமே மழை வந்துச்சுன்னா அது கொஞ்சம் பச்சையாக செடியெல்லாம் வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே எல்லாமே ஃபுல்லு குப்பையாக தான் இருந்தது. இந்த மரம் நாங்கள் வச்சதுலேருந்து இந்த இடத்துல நெய்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட மரமும் வைக்கலாம், நம்ம க்ளீனாகவும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு நல்லா காற்று இருக்கும். நாங்கள் எங்கள் வீடை சுற்றியும் மரம் செடி கொடியெல்லாம் வச்சுருக்கோம். பட் எங்களுக்கு எவ்வளவோ அவ்வளோ தான் செய்ய முடியும். அப்புறமா ரோடு போடுறதுக்கு அப்படி இப்படின்னு வந்தாங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கெல்லாம் செடி போட பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் என்கிட்ட பேசணும், உங்களுக்கு தெரிஞ்சது என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் பற்ற வச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன். உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு மாமா கொஞ்சம் சரி பாத்திரம் கழுவி இருந்தார். சரி நான் கழுவுற விடுன்னு சொல்லி கழுவி இருந்தார்.
அப்போது வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், என்னையே எடுக்காத அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி பரவாயில்ல, எல்லோரும் பார்க்கட்டும், அதில் என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டாரு. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் சொல்லியிருந்தாரு, மண் கொட்டுறோன்னு சொல்லியிருந்தேன். அங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணியிருந்தாங்க. அது க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருந்தது வேலை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுத்து வந்து டீ போட சொல்லியிருந்தேன். டீ போட்டு குடிச்சிருந்தேன். இதெல்லாம் நாங்கள் செய்கிற வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.